ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நிறைய பேர் ரிசல்ட் எப்போ போகிறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ரிசல்ட் 17ன்ட்டு நிறைய இதெல்லாம் நியூஸ்லாம் போயிட்டே இருந்துச்சு. அது எதையும் நம்ப வேணாம்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன். அது போல் தான் நடந்திருக்கு. நீங்கள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஎன்யூஎஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா திங்கள், செவ்வாய் இல்லை ஃப்ரைடேயில் தான் விடுவாங்க. அதனால் இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய எதிர்பார்க்கலாம் ரிசல்ட் வர. நேற்று சர்வர் ஸ்லோவாக இருந்துச்சு நேற்று காலையில், ஆனால் அதுக்கப்புறம் கிளியர் ஆகிடுச்சு. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. மேக்ஸிமம் இன்றைக்கி ரிசல்ட்டு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லாத்துலேயும் டபுள் ஸ்டார் போட பாருங்கள். ரோப்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோப்பை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ரோப்புக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். ரோப்பு சுத்தமாக ஏறவே முடியாது. ஆனால் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் தண்டால் அடிங்க, நிறைய தண்டால் போடுங்க. தண்டால் மட்டும் ஆனால் பத்தாது, கண்டிப்பாக புல்லப்ஸ் அடிக்கணும். புல்லப்ஸ் அடிக்க தெரிஞ்ச மட்டும்தான் ரோப்பு ஏற முடியும். ரோப்பு ஏறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் புல்லப்ஸ் கண்டிப்பாக அடிப்பான். அதனால் புல்லப்ஸை கையை கிட்ட வச்சுக்கிட்டு புல்லப்ஸ் அடிங்க. ஒரு 10 புல்லப்ஸ் கரெக்டாக ஃபுல்லாக 10 புல்லப்ஸ் உங்களால் அடிக்க முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக ரோப் டபுள் ஸ்டார் ஏறலாம். உங்களால் அப்படி முடியல, என்னால் 2, 3 தான் முடியுதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் ஒன்று எடுத்தாலும் கழுத்துக்கு கீழே வரணும், கழுத்து வரைக்கும் தூக்கணும். நீங்கள் அப்படியே கீழே இருந்தே லைட்டாக தூக்கினா முடியாது. கண்டிப்பாக கழுத்து வரைக்கும் தூக்கினா தான் உங்களால் அங்கேயும் கழுத்து வரைக்கும் உங்கள் கையை வச்சு புஷ் பண்ணி மேலே போக முடியும். அதனால் ரோப் மட்டும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நல்லா ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் ரோப்லாம் ஏற முடியும். இருக்கிறதுலே ரோப்பு தான் ஈஸியான ஈவெண்ட்டு. ரோப் பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு ஈவெண்ட் வந்து டப்புன்னு, அதுதான் ஈஸியான ஈவெண்ட்டு, எல்லோரும் டபுள் ஸ்டார் போகிற ஈவெண்ட்டு. வரலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ரோப்பு பார்த்திங்கன்னா டக்குன்னு நீங்கள் அந்தளவு எஃபெக்டே இல்லாத மாதிரி இருக்கும். ரோப்பு ஏற தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த ஈவெண்ட்டுக்கு அப்படியே நம்ம போயிடலாம். லாங் ஜம்ப்பு பொறுத்த அளவுக்கு லாங் ஜம்ப்புக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லாங் ஜம்ப் வந்து ஒருத்தர் ஒரு முறை குதிக்க முடியும், அதுக்கப்புறம் குதிக்கவே முடியாது. நிறைய லாங் ஜம்ப்புக்காக நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம். இருக்கிறதே கஷ்டமான ஈவெண்ட் லாங் ஜம்ப் தான். ஏன்னா அது பவுல் வச்சிங்கன்னா 3 சான்ஸ் தான். அந்த 3 சான்ஸ்லேயே நீங்கள் பவுல் வச்சிட்டிங்கன்னா உங்களை அப்படியே வெளில கூப்பிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? லாங் ஜம்ப் பற்றி நான் இன்னும் நிறைய ட்ரில்ஸ் இருக்குது, அதனால் அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். 400 பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் 400 வந்து ஒரு நாளைக்கு ஒரே டைமில் 2 முறை இல்லை 3 முறை ஓடணும் ஃப்ரெண்ட்ஸ். டைமிங் குறைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 400 ஓடுங்க. ஓடி முடிச்சுட்டு தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். 1/2 hour இல்லை 20 நிமிஷம். ஓகேவா? வெயிட் பண்ணிவிட்டு எனர்ஜி மறுபடியும் ரீபூஸ்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 400 ஓடியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஒரே டைமில் 2 இல்லை 3 400 ஓடியே ஆகணும். என் ஃப்ரெண்ட் அத்லட், அவன் தான் சொல்லியிருக்கான் 3 400 ஓட சொல்லுவான். அவன் என்ன 4 400 ஓட சொல்லுவான். அப்போ தான் நீ டைமிங் குறைக்க முடியும் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன தான் சிங்கிள் ஸ்டார் மேக்ஸிமம் எல்லாருமே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 400 பார்த்தீங்கன்னா 80 எல்லாருமே எடுத்துடலாம். ஆனால் டபுள் எடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரே நேரத்தில் 3 இல்லை 2, ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடியும்னா நீங்கள் 4 கூட ஓடலாம். ஆனால் 1/2 hour ரெஸ்ட் எடுத்துங்க. தண்ணி குடிச்சிட்டு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு 400 ஓடுங்க. 400 ஃபஸ்ட்டு 400 மட்டும் நீங்கள் டைமிங் பார்த்துங்க. 2வது 400 பார்க்காதீங்க. ஏன்னா டைமிங் அதிகமாக தான் ஆகும் 2வது 400. ஆனாலும் 400 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். முடிஞ்சால் 450 கூட போங்க. அடுத்து 3வது மறுபடியும் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துங்க. 1/2 hour ரெஸ்ட் எடுத்து 3வது 400. உங்கள் மைண்ட் செட் வந்து 400 மீட்டர் இவ்வளோ தான் அப்படின்னு மைண்ட் செட் வர அளவுக்கு நீங்கள் ஓடிட்டே இருங்க. 400 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணால் தான் கண்டிப்பாக அந்த 400 நீங்கள் ஓடிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்கு வந்து இவ்வளோ தான் 400 அப்படின்னு தெரியும். அதனால் உங்கள் வேகம் குறையவும் குறையாது, உங்கள் டைமிங் ரொம்ப குறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் டைமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் ஸ்டாருக்கு முன்னாடியே 60, 63, 64 கூட வரலாம். அதுக்கும் கீழே கூட குறைக்கலாம் நீங்கள் ஓடிட்டே இருந்தீங்கன்னா. ஓகேவா? கால் வலிலாம் அந்த பெயின் கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் லைஃபு வாழ்க்கை ஃபுல்லாக, அதனால் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் டபுள் ஸ்டார் போட பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.